கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேர மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியர் 5:14, 2 Corinthians 5:14. கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும். அதாவது கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. காரணம் என்ன? என்னுடைய மரணத்திற்காக, எல்லாருடைய மரணத்திற்காகவும் அவர் ஒருத்தர் மரித்தார். அதனால அந்த அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அந்த தேவனுடைய அன்பு எங்களுக்கு எப்படி காட்டப்பட்டது? ரோமர் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை பார்க்க. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அந்த அன்பு என்ன பண்ணுது? நான் பாவியா இருக்கும்போது எனக்காக மரித்தவராய், அதாவது எபேசியர் 2வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள் என்ன பார்க்கிறோம்? பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் மரித்தவர்களாய் இருந்த நம்மளை உயிரோட உயிர்ப்பிக்க வைத்தார். எப்படி? அவர் என்னுடைய மரணத்தை அவர் மேற்கொண்டார் என்று சொல்லக்கூடியதாக. அதான் நம்ம பார்க்கும்போது எங்கே பார்க்குறோம்? கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்தில், கிறிஸ்துவனுடைய கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நானல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்போ என்ன? எனக்காக அவர் மரித்தார். அதே கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தில், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்போ என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய மரணத்தை அவர் ருசி பார்த்ததுனால நான் மரணிக்கப் போவதில்லை. ரோமர் 6வது அதிகாரம் 6வது வசனத்தில், நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டான் என்று அறிந்திருக்கிறோம். என்ன? நம்மளுடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். பேதுரு இது எழுதும்போது 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனத்தில், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். எப்படி? என்னுடைய பாவங்களை எல்லாம் அவர் சிலுவையின் மேலே சுமந்து அவர் என் மேலே வைத்த அன்பை, தேவன் என் பேரில் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். அந்த அன்பு என்னைய நெருக்கி ஏவுகிறது. ஏன்னா அவர் ஒரு ஆள் எனக்காக மரித்தார். ஏன்னா ரோமர் 5வது அதிகாரம் 15வது வசனத்தில் பார்க்கிறோம், ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வர்ணத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில், ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார். அது தேவனுடைய அன்பை விளங்க பண்ணியது. அந்த அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஒரு முதலாளி நிறையா கட்டடங்கள் கட்டி கொண்டு இருந்தார். ஒரு நாள் அவர் ஒரு கட்டடத்தை மேற்பார்வையிட போகும்போது அங்கே மேலே இருந்த ஒரு கிரேன் அப்படி காங்கிரீட்டோட கீழே வந்தது. ஆனால் அவர் அதை அறியாமல் கீழே நின்று பேசிக்கிட்டு இருந்தார். தொலைபேசியில் அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அது ரொம்ப வேகமாக கீழே வருவதை அங்கே இருக்கிற ஒரு வேலையால் பார்த்து உடனே ஓடி போய் அவரையும் தள்ளி விட்டு தானும் தப்பிச்சிடலான்னு போய் தள்ளுறாரு. அவரை தள்ளி விடும்போது அவர் தப்பிச்சிடுறாரு. ஆனால் அந்த கிரேன் அவர் மேலே விழுந்து அவர் நடக்க முடியாமல் தன்னுடைய 2 கால்களை இழந்து கைகளை இழந்து நடைப்பிடமாக இருக்கிறார். கொஞ்ச நாளில் மரித்து போயிடுறார். ஆனால் இந்த முதலாளி என்ன பண்ணுறாரு? அவர் ஆஸ்பத்திரியில் வைத்திருக்கிற ஒவ்வொரு நாளும் போய் அவர் ஆஸ்பத்திரி பெட்டு பக்கத்தில் இருக்கிறாரு. அதற்கு பின்பாக அவர் மரித்த பின்பு ஒவ்வொரு நாளும் அவருடைய வீட்டுக்கு போய் அவங்க மனைவி பிள்ளைகளுக்கு என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் கொடுத்துட்டு அவங்கள பார்த்துட்டு தான் வேலைக்கு போவார். பாருங்களேன், காரணம் என்ன? அதை மட்டும் அந்த சகோதரன் செய்யலைன்னா நான் மரிச்சிருப்பேன். நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது காரணம் அவர்
அதனால அவருக்கு நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன்னு சொல்லக்கூடியதா. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மளை நமக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக, உங்களுடைய மீறுதலுக்காக, உங்களுடைய அக்கிரமங்களுக்காய், உங்களுடைய எல்லா பாவங்களுக்காய் மரித்து உங்களை மீட்டெடுத்தாரு. அந்த அன்பை புரிஞ்சு கொண்டீங்களா? அந்த அன்பு உங்களை நெருக்கி ஏவுகிறதா? வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்பாடு வந்தது போல இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் வெளிப்பாடு உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், நான் இனி எனக்காக வாழ முடியாது, அவர் என்மேல் காட்டி அன்பை வெளிப்படுத்தினார், அதனால நான் அதற்கு நன்றியுள்ளவனாய் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி இங்கே ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரும் அந்த அன்பினால் நெருக்கி ஏவப்பட்டவர்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.